சென்சார் போர்டு தமிழ்நாட்டில் இருக்கு. அங்க வந்து ஜனநாயகம் போடலாமாங்கிறாங்க. இவங்க வந்து சரியில்லைன்னு நினைச்சாங்கன்னா நேரம் இவங்க டெல்லிக்கு ரெஃபர் பண்ணணும். டெல்லியில ஒரு கமிட்டி உட்காந்து இது சரியில்லை சொல்லணும். முதல் நேர்களுக்கு என்ன சொல்லணும்னா, டெல்லியில ஒரு கமிட்டி ஒரு குழு உட்காந்துட்டு ஜனநாயகம் போடக்கூடாதுன்னு எவனும் சொல்லவில்லை. பாஜக எது பண்ணாலும் அவங்க வந்து வடிவேலு மருந்து எதுவுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்க. நிச்சயமா விஜயோட ஒரு சுனாமி மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த் ரைஸ் பண்ணும்பொழுது ஜனநாயகத்தை ஒரு முட்டுக்கட்டை வைக்கலாம் என பல எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஸோ இது வந்து திமுகவும் பண்ணியிருக்கலாம், பாஜகவும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டாவது ஹாஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உடனே அப்பா அணில்களா நான் வந்து விஜய் எதிர்க்க சொல்லணும்னு நினச்சிக்க தேவையில்லை. ஆனால் ரெண்டாவது ஹாஃபில் கோவிட்-19 எவ்வளோ பேர் செத்தாங்களோ அவ்வளோ பேர் செத்துருந்தாங்க. இப்படி வெட்டுறான், அப்படி வெட்டுறான், இப்படி குத்துறான், அப்படி குத்துறான். நான் வந்து தாவக்கால நான் பாஜக இருக்கேன். அப்படி இருந்தோம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி மேலே வரணும். ரொம்ப சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வரேன். விஜய் சார் வி ஃபீல் குட் அபவுட் இட். லாஸ்ட் படம் அவ்வளோ ஒரு ஹைப். டிஎம்கே தான் அது பண்ணால் அந்த போடுங்கடா நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன். அட்லீஸ்ட் அந்த ஆள் வந்து ஒரு திமுக நபர் வந்து அதை எழுப்பியிருந்தாருன்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு 12ஆம் தேதி சிபிஐல வந்து அவருக்கு விசாரணையும் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது, கோர்ட் வந்து லீவு. ஸோ இந்த மாதிரி அந்த படத்தை டிலே பண்றதுக்கான ஒரு மோட்டிவ்ல பண்றாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ஆட்கள் ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்க சென்சார் போர்டு சென்டர் இது எப்படியாவது இது ஒரு 4 நாள் தள்ளி வைக்கணும். சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல நம்மோட இணைந்திருக்க சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார். அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜகவின் மருத்துவர் பிரிவுல ஸ்டேட் செக்ரட்டரியாவும் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்கு, கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். நேயர்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க சினிமா லவரா இருந்திருந்தீங்க அப்படின்னா விஜயோடைய இந்த ஜனநாயகன் படம், இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல. பட் ஆனால் வந்து சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு அவங்க கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட் வந்து யூஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க, பட் மேல்முறையீடும் போயிருக்காங்க. இதுல பல அரசியல் தலையீடுகள் இருக்கு. பாஜக தான் இது பண்ணுது, திமுக தான் பண்ணுது, விஜயை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாஜகவோட ஒரு அங்கமா இருக்கீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜக தான் இதை பண்ணுதா? ஸோ என்ன முதல் விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் லவ் இட் பீன் ஸ்வதேசி. முதல் விஷயம் என்னன்னா, ஜனநாயகன் என்கிற ஒரு படத்துடைய தலைப்பு. ஆனால் இந்த வந்து ஜனநாயகம் கஷ்டப்படுதா என்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ரெண்டாவது, இன்னைக்கு தான் அந்த கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு. ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற தீர்ப்பு நான் பார்த்தேன் டீட்டெயிலாக. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து பாஜகவை பிளேம் பண்ணுறாங்க. இப்போ பாஜக பண்ணதா இருந்தால் டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்கு வந்து இப்படி பண்ணாதேன்னு சொல்லணும். இப்போ அந்த ப்ராசஸ் செயல்முறை எப்படின்னா, ஒரு சென்சார் போர்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே வந்து ஜனநாயகம் போடலாமாங்கிறாங்க. இவங்க வந்து சரியில்லைன்னு நினைச்சாங்கன்னா நேரம் இவங்க டெல்லிக்கு ரெஃபர் பண்ணணும். டெல்லியில் ஒரு கமிட்டி உட்காந்து இது சரியில்லைன்னு சொல்லணும். ஸோ முதல் நேர்களுக்கு என்ன சொல்லணும்னா, டெல்லியில் ஒரு கமிட்டி ஒரு குழு உட்காந்துட்டு ஜனநாயகம் போடக்கூடாதுன்னு எவனும் சொல்லவில்லை. இது நடந்தது ஸ்டேட் போர்டு லெவல் தான் நடந்திருக்கு. அப்ப திமுக அது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாமா? அப்படியே டிரெக்டா நம்ம வந்து சார்பியம், அரசியல் சார்பியமும் கருத்து சார்பியமும் எனக்கு திமுகவுக்கும் எனக்கும் வேறு. அதில் நிறைய எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. பட் சார்பியம் எனக்கு வேறு. பிளைண்டாக அது மாதிரி திமுக தான் அப்படி பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் ஸ்டேட் போர்டில் மாநில அளவில் இருக்கிற சென்சார் போர்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தாலையும் அப்பாயிண்ட் பண்ணியும் சென்ட்ரலாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட மக்கள் தான் அந்த குழுவில் இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, டிசம்பர் 29 வரைக்கும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யூஏ சர்டிஃபிகேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியல, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக். ஆனால் இப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த 30 பேஜ் தீர்ப்பு பார்த்தேன். ஆனால் அந்த பேஜ் ஏதோ ஒரு குழு மெம்பர், ஆனால் அவர் பேர் அவங்க போடலை. ஒரு குழு மெம்பர் இந்த யூஏ சர்டிஃபிகேஷன் ஜனநாயகம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் இவங்க ஆக்சுவலாக இவங்க 2 நாளுக்கு முன்னாடி இவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னு அந்த வெப் போர்ட்டலில் முடிஞ்சிருக்குங்க. அந்த வெப் போர்ட்டல் இவங்களால பண்ண முடியல. அந்த 2 நாட்களுக்குள்ளார யாரோ ஒருத்தர் அவர் பேர் அடிச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், இது சரியில்லை, நம்ம வந்து இராணுவத்துக்கு எதிர்க்க இருக்கு, நம்ம நேஷனல் ஃபிளாக் வந்து தப்பாக சொல்கிறாங்க, ஸோ எனக்கு வந்து இதுக்கு ஆட்சேபனை இருக்குன்னு சொல்லி அவர் யூஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு. இப்போ நான் எல்லார்ட்டும் என்ன சொல்கிறேன்னா, இதனால என்ன ஆச்சு, ஹோல்டப் பண்ணிட்டு சென்டர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லும்போது அதுக்குள்ளே அவங்க சென்டர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலும் டக்குன்னு கேஸ் போட்டாங்க.
கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முறை ஆல்ரெடி நீங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சேர்மன் ஆஃப் த போர்ட் சொல்லிட்டு அப்புறம் நான் சேர்மன் 25 மெம்பர்ஸ் எனக்கு எவ்வளவு 25 ஒரு மெம்பர் ஆட்சேபனை தெரிவிக்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பு கருத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒருத்தர் சொல்றாரு, அதனால நீங்கள் சென்ட்ரல் வேணான்னு சொல்ல, சென்ட்ரலுக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அதுக்குள்ளார கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, எல்லாம் பரவாயில்ல 25 பேரை நீங்கள் சேர்த்து முடிஞ்சிருக்கீங்க ஒரு பொதுமொழியாக, ஸோ அதை நீங்கள் எடுத்துட்டு கொடுங்கன்னு சொன்னது தான் இப்போ ஜனநாயகத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இது நீங்கள் சென்ட்ரலில் நீங்கள் பாஜக எது பண்ணாலும் அவங்க வந்து வடிவேலு மாதிரி தான் எதுவுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்க. நிச்சயமாக இதை முதல்ல அந்த கமிட்டிக்கிட்ட சொல்லி அவங்க மேலே ரிவைஸ் பண்ண அனுப்பி அவங்க ஒரு மாதம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாமல் இது வந்து யாரோ ஒருத்தருடைய தனிநபருடைய கருத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்குது. யார் அவர்னு தெரியாமல் பாஜகவையும் சொல்ல முடியாது, திமுகவும் சொல்ல முடியாது. ஆனால் இது ஒத்துக்கிற சிஸ்டர் விஜயோட ஒரு சுனாமி மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த் ரைஸ் பண்ணும்பொழுது ஜனநாயகத்தை ஒரு முட்டுக்கட்டை வைக்கலாம் என்று பல எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஸோ இது வந்து திமுகவும் பண்ணியிருக்கலாம், பாஜகவும் பண்ணியிருக்கலாம், ஆனா இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப தொடர்ந்து விஜயோடைய படம் நம்ம பாக்குறோம். தலைவா படத்துல ஆரம்பிச்சு எந்த படம் எடுத்தாலும் ஒரு சினிமா அப்படின்றது படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுல அவங்க குறிப்பிட்டிருக்க சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு மதம் சார்ந்த விஷயத்த கோட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ராணுவத்தை வயலண்டா காட்டியிருக்காங்க சில விஷயங்கள்னு சொல்றது. இந்த சினிமா கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஒரு சொசைட்டில சோஷியல் ஆக்டிவிஸ்டா நீங்க நிறைய பேரை பாக்குறீங்க. தவறான பாதையில நம்மளே கூட போன காணொலியில எல்லாம் பேசியிருக்கோம், குழந்தைங்க வந்து அருவாலெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி நடந்துக்குது, சைக்கோ மாதிரி நடக்குது. ஸோ அந்த காரணங்களுக்காக 27 கட்டு பண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்றது. பட் ஒரு வணிகமா பார்க்கும் பொழுது நாங்க அதுல 500 கோடி ரூபாய் படம் போட்டிருக்கோம். இந்த படத்துக்கு டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பாங்க நிறைய பேர், 2000 3000 இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஒரு காமன் பப்ளிக் சாதாரணமா வீட்டுல இருக்கவங்க காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான். ஸோ இது மாதிரி பண்ணும் பொழுது வணிகமா கூட அது பாதிக்கும் இல்லையா? இங்க அரசியல் பண்ணணுமா? நீங்க சொல்றதுல ரெண்டு தரப்பு இருக்கு. ஒரு தரப்புல வந்து இந்த டார்க் வெப்னு இருக்கு, எனக்கு அதை பத்தி ஒன்றுமே தெரியாது, நான் போனதே இல்லை. பட் டார்க் வெப்ல வந்து ரொம்ப பாப்புலர் என்ன தெரியுமா, அமெரிக்காவில் ஸ்னஃப் பிக்சர்ஸ் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் எடுத்து அவனை 4 பேரை சேர்ந்து கொள்றது, அவன் கொல்ல இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது பேர் ஸ்னஃப் பிக்சர்ஸ். யூ ஸ்னஃப் அவுட் சம்படிஸ் லைஃப். அது வந்து பப்ளிக்காக காட்டினா கூட கூட்டம் வரும், அதுக்கு நல்லா காட்ட ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்புன்னு இருக்கு, சான்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு வந்து சென்சார் போர்டு மூலமா அது வந்து அவங்க சென்சார் இஸ் ஆக்சுவலி சர்டிஃபிகேஷன் தான். அந்த பொறுப்பு அவங்க அப்பப்போ அது வந்து அவங்க காட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லியோ படம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. 2வது ஹாஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உடனே அப்பா அணில்களா நான் வந்து விஜய் எதிர்க்கிறேன்னு சொல்ல நினச்சிக்க தேவையில்லை. ஆனால் 2வது ஹாஃப்ல COVID-19 எவ்வளோ பேர் செத்தாங்களோ அவ்வளோ பேர் செத்து இருந்தாங்க. இப்படி வெட்டுறான் அப்படி வெட்டுறான், இப்படி குத்துறான் அப்படி குத்துறான், ஜான் விக் மாதிரி. அது எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். நான் நினச்சேன் செகண்ட் ஹாஃப் எப்படியே இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பிரில்லியன்ட். ஆனால் அந்த படம் வந்து விஜயோட ஹையஸ்ட் க்ராஸர். அதாவது 2 சொற்கள், வயலன்ஸ் செல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பின்னணியில் when I like சென்சார் போர்டு சேயிங் இது நம்ம போட்டோம்னா அவ்வளோ நல்லது இல்லை, ரொம்ப வயலன்ஸ் வேண்டாம் யங் மைண்ட்ஸுக்குங்கிறது டெஃபினட்டாக நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இவ்வளோ இங்கிலீஷ் படத்தில் ஜான் விக்கில் வந்து 400-500 பேர் டிஷன் சொல்லிட்டே போவோம். கரெக்ட். பட் நம்ம சென்சார் போர்டு வந்து ஜான் விக்கு போடாதுன்னு சொல்ல முடியாது, நம்ம சென்சார் போர்டு இந்தியன் படங்களுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் பொறுப்பு காட்டுறாங்க. 1. 2வது டெஃபினட்டாக ஒரு குறிப்பிட்ட ஒரு மதமோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ அவங்க திருப்பியும் அவங்ககிட்ட ஒரு வன்மம் தெரிவிப்பதும் அது வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் இந்த 153 மாதிரி எல்லாரும் அப்படி போடுறாங்க வச்சுக்கோங்க. ஒரு மதம், அந்த மதத்தில் எல்லாரும் எழுந்து அடுத்த நாள் ரைட் பண்ணுறாங்க. அந்த ரைட்டில் 4-5 பேர் இன்னொரு தர்மத்தை இறந்து போகிறாங்க. அந்த ஒரு தூர நோக்கம் இருக்கணும். ஒரு இதோட தீர்க்கதரிசி, அவ்வளோ தூரம் நடக்குமா, சரி அப்போ இது ப்ரெடிக்ட் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? காலேஜ் பாயோட பொறுப்பு இல்லை, சென்சார் போர்டோட பொறுப்பு. ஸோ தே ஹேவ் மேபி தே டன் தட் ஜாப். நம்ம பார்க்கும்போது தான் எவ்வளவு வயலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு நீங்கள் சொன்ன போல இது கடைசி படம், 200 கோடி 250 300 கோடி ஏர்ன் பண்ணுற ஒரு ஆளு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் மக்களுக்காக போகிறேன். நான் வந்து தாவிக்கால இல்லை, நான் பாஜகவில் இருக்கேன். அப்படி இருந்தும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி மேலே வரணும். வந்து என்னோட 10 வயசு குறைவு அவருக்கு அவர் சொல்கிறார், நான் வந்து இப்போ பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வரேன்னு. விஜய் சார் வி ஃபீல் குட் அபவுட் இட். லாஸ்ட் படம் அவ்வளோ ஒரு ஹைப்பு, எந்த ஒரு படத்துக்கும் இல்லாத அட்வான்ஸ் புக்கிங் 50 கோடி இருந்திருக்கு நார்த் அமெரிக்காவில். ஷாருக் கான் படம்லாம் 20-25 கோடி வருமா, விஜயோட படம் 50 கோடிக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்காங்க.
அந்த பட்சத்துல ஃபேர்வெல் லாஸ்ட் படத்துல இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கிற பட்சத்துல போய் இது மாதிரி ஒரு பிளாக் ஒரு தடங்கள் வைக்கணுமாங்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் சில சமயம் விதியோட விளையாட்டுன்னு பார்த்து இதே ஆன்டிசிபேஷன் ஒரு 15 நாள் இப்போ ரிலீஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் பெருசாக உச்ச நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் திருப்பரம் கொண்டுறதுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களும் போகிறாங்க. தேவையெல்லாம் சில விஷயம் விட்டுருணும் ஹைகோர்ட்டோட. அப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். இதே ஆன்டிசிபேஷன், இதே எக்ஸைட்மெண்ட். அது ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தேதி 9 நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருக்கு 12ஆம் தேதி சிபிஐல அவருக்கு விசாரணையும் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது, கோர்ட் லீவு. ஸோ இந்த மாதிரி அந்த படத்தை டிலே பண்றதுக்கான ஒரு மோட்டிவ்ல பண்றாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க இல்லையா? நான் நினைக்கிறேன் நம்ம ஆட்கள் ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்க சென்சார் போர்டு சென்டர் இது எப்படியாவது இது ஒரு 4 நாள் தள்ளி வைக்கணும், 5 நாள் தள்ளி வைக்கணும் நினைக்க மாட்டாங்க. நான் டெல்லியில் போய் படுறது வரைக்கும் அவங்க பார்க்குறது ஒரு பெரிய பார்வை இருக்கும். இந்த ஏரியாவில் எப்படி, தர்மபுரியில் எப்படி பார்க்கலாம், கிருஷ்ணகிரியில் இப்படி பண்ணலாம், இங்கே எப்படி அப்படி நினைப்பாங்க. தவிர ஒரு மனிதன் அவனோட ஒரு படம், அந்த படம் 4 நாள் டிலே பண்ணலாங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உலகத்திலே ரொம்ப பெரிய பார்ட்டியாக இருக்கிற பாஜக, 12 கோடி மக்களுடைய மெம்பர்ஷிப் உறுப்பினர்கள் உள்ள ஒரு பாஜக, ரொம்ப உலகத்துல ரொம்ப பணக்கார ஒரு கட்சியாக இருக்கிற ஒரு பாஜக இந்த அளவுக்கு வரமாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு. அண்ட் எந்த ப்ரூஃபும் இல்லைம்மா. இது எப்படி நான் சொல்லுவேன், டிஎம்கே தான் அது பண்ணாங்க, போடுங்கடா நிறைய பேர் சொல்ல நான் கேட்டேன். அந்த அட்லீஸ்ட் அந்த ஆள் ஒரு திமுக நபர் அதை எழுப்பியிருந்தாருன்னா நம்ம சொல்லலாம். அது யாருன்னு தெரியாத பட்சம் யாரோ ஒருத்தர் ஆட்சேபிச்சிருக்காரு. அந்த ஆட்சேபனை திமுக ஆள்கிட்ட தான் டெஃபினட்டா டெல்லியிலேருந்து வரல, சென்னையிலேருந்து ஒரு ஆள். அந்த சென்னையில் என்ன தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஆளு பார்த்தா ஒரு வேளை இதில் பாஜக அல்லது திமுக பின்புலம் இருக்குமோ நினைக்கலாமே தவிர இட் இஸ் டூ ஸ்மால் அ பிளே ஃபார் பாஜக. ஒருவேளை திமுகவுக்கு, ஏனென்றால் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி திமுக இதை கையில எடுக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க இந்த பராசக்தின்ற படத்தை வேற டேட் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. உடனே இவர் அனௌன்ஸ் பண்ணதோ தியேட்டர் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ரெட் ஜெயின்ட்டை மீறி இன்னைக்கு எதுவும் இல்லை இண்டஸ்ட்ரியில அப்படின்ற ஒரு நோக்கத்துல போறாங்க. அண்ட் இந்த பராசக்தி சொல்லக்கூடிய பாலிடிக்ஸ் மொழி போரை எடுக்கிறாங்க அது கையில. ஸோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் 2-3 இல்லை, ஒரு 10 விமர்சனம் பார்த்தேன். விஜயோட படம் ஜனநாயகம் அது பகவத் கேசரி படம். பகவத் கேசரி படம் ஒர்ஸ்ட் படம், அந்த படம் கதையே ஒர்ஸ்ட் கதை. ஏன்பா நீ நம்ம தமிழ் படத்தை விட்டுட்டு பகவத் கேசரி அவர் பாலையா பண்ணாரு, அந்த படமோட கதை ஒர்ஸ்ட், அதாவது இதை விஜய் காப்பி அடிச்சிருப்பாரு, இங்கே மோசமாக இருக்கும்னு சொல்ற அளவுக்கு தேவையில்லாமல் சிலது இடது சார்பியர்கள், தாவேக்காவுடைய எதிரிகள், புரோ பராசக்தி, ஆன்டி விஜயா பேசுறது நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ரொம்ப இம்மெச்சூராக இருந்துச்சு. அதே போல கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தியேட்டர்ஸ் இருக்கும்போது வேணும்னே ரெட் ஜெயின்ட்டாக இருக்கலாம், அந்த பொசிஷனில் யாராக இருக்கலாம், வேணும்னே உங்களுடைய படைபலத்தை காட்டி நான் அமுக்குவேன் சொல்ல மக்களுடைய ஆதங்கம் அதிகமாகும். அது விஜய் பக்கமா போகுமோ இல்லை, ஆனா நிச்சயமா திமுக பக்கத்துக்கு எதிராக தான் போகும். அப்ப சில பேர் என்ன கேட்டாங்க, சார் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க, நீங்க திமுக அப்படி இருந்தா படத்தை போயிட்டா விட்டுருப்போம். அவங்களுக்கு இருக்கிற பவருக்கும் மணிக்கும் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே 3 ஜனநாயகம் பண்ணியிருக்கோம் இவங்க. ஒரு அஜித் படம், ஒரு ரஜினி படம், அப்படியே அதை உதயநிதியே இருக்காரு, ஆனா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு 3 டாப் டைரக்டர்ஸ் வச்சு போட்டிருந்தாங்கன்னா இதை அமுக்கியிருக்கலாம். அதாவது யாரும் சொல்லுவாங்க, சோசியல் மீடியாவில் ஒரு நெகட்டிவ் வரும்போது நம்ம அதோட மாற்றி அதோட நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்கு பதிலாக, வாத விவாதம் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள், ஒரு கடைக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் விஷயங்கள் ஒரு 10 படம் பின்னால் போயிடும். அதே போல ஒரு ஜனநாயகம் இருந்துச்சுன்னா நீ ஒரு 4 பராசக்தி கொண்டு அமுக்கியிருக்கலாம். நீ ஜனநாயகம் கொண்டு டைரக்டாக நீங்கள் அனுப்பும் போது மக்களை நம்ம முடக்க முயற்சி இருக்கும்போது மக்களுக்கு பிடிக்காது. இப்போ சும்மா இருப்பாங்க, ஆனால் எலெக்ஷன் அப்போ சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப நல்ல இன்டர்வியூவாக இருந்துச்சுன்னா நிறைய கேள்விகளுக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.